ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நர்சரியில் போயிட்டு எப்படி ரோஜா செடி செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எதுக்காக போயிருந்தேன் அப்படின்னா 7 days ரோஸ்க்காக நான் நேற்று நர்சரி போயிருந்தேன். நானும் என் பையனும் போனோம். 7 days மேலே ஒரு ஆர்வம், இன்ஸ்டாவில் யூடியூப்லாம் பார்த்துட்டு எனக்கு 7 days வைக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆர்வம் வந்தது. சரி, ஓகே 7 days மட்டும்தான் வாங்கணும்னு மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிருந்தேன். அங்கே பார்த்தா எல்லா பூக்களும் பெருசு பெருசாக இருந்தாங்க, எல்லா செடியும் பெருசு பெருசாக இருந்தது, கலர் கலராக இருந்தது. ஆனால் நம்ம 7 days மட்டும் குட்டியாக இருந்தாங்க. அப்போ தான் பதியம் போட்டு லைட்டாக துளிர் விட்டு இருந்தது. சரி ஓகேன்னு நான் பக்கத்து நர்சரியிலையும் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கேயுமே அப்படி தான் இருந்தாங்க. சரி ஓகே, குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் போய் பார்த்து வளர்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு 120 ரூபா சொன்னாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போயுமே இந்த மாதிரி பெரிய பெரிய பூவாக இல்லை பெரிய செடியாக இருக்கிறதா பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. அதில் நிறைய தளிர்கள் இருக்கா, நிறைய கிளைகள் இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. அப்போ தான் நம்ம செடி வீட்டில் வந்து வளர்க்குறதுக்கு நமக்கு சூட் ஆகும். இதுதான் என் பையன் பாருங்கள், இவன் வச்சுருக்க செடியில் ஒரே ஒரு கிளை போயிருக்கு, அதில் பெரிய பூவாக இருக்குது. இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஒரு கிளையிலேயே நம்ம வந்து துளிர் வைக்கிற மாதிரி பார்க்கணும். நான் இந்த செடி வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு அந்த 7 days ஒன்று, அப்புறம் இன்னொரு நர்சரியை நான் சொன்னாங்க இது மல்டி கலர் சொல்லிட்டு நல்லாயிருக்குன்ட்டு அந்த செடி ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் பிச்சிப்பூ வந்து 50 ரூபா சொன்னாங்க, நான் 30 ரூபா சொல்லி பேசி வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பிச்சிப்பூ ரொம்ப குட்டியாக இருந்தது. ஒரு கிளையில் வந்துட்டு ஒரே ஒரு துளிர் மட்டும்தான் விட்டுருந்தது. சரி ஓகே, நம்ம வீட்டில் போய் நம்ம கேர் பண்ணி வளர்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த 3மே நம்ம புது வரவாக வந்திருக்காங்க. இந்த 3 பேர் தான் எப்படி வளர்கிறாங்கன்னு பார்க்கலாம்.